காலையில் தான் எந்திரிச்சேன். இப்போ தான் எந்திரிச்சேன். பார்த்தா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வேற வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக ரூம் சேஞ்ச் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே புரியலைங்க. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து வேற ஒன்று எதிர்பார்த்து வச்சுருந்தேன். வேற ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு, எப்படியும் மாற போகிறது இல்லை, வேணா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வச்சுருந்தா அவங்க என்னடான்னா ஏதோ இந்த உனக்கு தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு தூங்கி எந்திரிச்சு என்னடா பிபி ஏத்தினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு ரிசல்ட்ஸு. நான் இதுக்கு மேலே மாறுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா போன வருஷம் மாறிச்சு அப்படி லேட்டாக 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்தா கன்ஃபார்மாக தெரியுங்கிற. ஆனால் இதுவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சு, இந்த அளவுக்கு ஒரு இது வரும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சுத்தமாக. நான் எனக்கு என்டிகே பற்றி எனக்கு தெரியும், ஆல்ரெடி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஒரு 4-5 இது ஜெயிக்கும்னு நினச்சேன். அது என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் நான் நேற்று டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் பேர்கிட்ட. அவங்களே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் வந்தால் போதும் ப்ரோ, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது அப்போஸ் பண்ணணும் நாங்கள், அதுதான் எங்களோட மெயின் எய்ம் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலைல பேசினா வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க. ப்ரோ எனக்கு நேற்றே தெரியும், நான் கண்ணு வைக்கக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஆர் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு அன்பிரடிக்டபிளாக இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து கத்தாதீங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே டிவிகே ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இது போயிட்டுருக்கு, இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நாம் ஏடிஎம்கே வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேனா அப்போ அந்த அளவுக்கு போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம் கைஸ். பார்த்துட்டு வந்து ஏதாவது இன்னும் ஏதாவது பெருசாக நடந்துச்சு, இல்லை எவன் எந்த சைடு குதிக்க போகிறான் அப்படின்ட்டு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காத்துக்கிட்டு இருக்கேன் நான்.